சீமானின் காரை வழிமறித்து தகாத வார்த்தைகளால் பேசிய திமுக நிர்வாகியை சீமான் அடித்ததாக ஊடகங்களில் செய்தி வெளியான நிலையில் உண்மையில் அங்கு பொதுமக்களிடம் அடிவாங்கிய அந்த நபரை சீமான் தான் காப்பாற்றியுள்ளார் என்பது தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. உண்மையிலே நடந்தது அண்ணன் அவன் தாக்கப்படுறான், அங்க மக்கள் அடிக்கிறாங்க அவர் அந்த ஆளை குடியாருன அண்ணனை அப்புறம் ஏதோ ஒரு செய்தி எவனோ ஒருத்தர் சொல்லிருக்கான். அப்புறம் ஐயோ ஒரே ஒரு ஆளா இருக்கான்னு சொல்லிட்டு அண்ணன் இறங்கி அதை போய் விடுங்கப்பா அப்படின்னு சொல்றாப்புல ஒரு அண்ணன் அடிச்சாச்சுன்னு என்ன ஏன்டா அவனை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே அண்ணன் திருப்பிட்டாங்க. அண்ணன் போனோம்னா எல்லாரும் விலகிட்டாங்க, அந்த ஆளை விட்டுட்டாங்க, போலீஸை கூப்பிட்டு போயிருக்கு. அதுதான் நடந்தது. அண்ணன் வர்றது போறது எல்லா விஷயங்களும் காவல்துறைக்கு தெரியுது. காலையில இருந்து ஒரு தேங்கனக்குள்ள குடிச்சிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கான். அந்த விஷயம் காவல்துறைக்கு தெரியாமலா இருக்கும். அவனுக்கு காலையிலேயே கைது செஞ்சிருக்கணும், அல்லது அவனை ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போப்பான்னு சொல்லியிருக்கணும். ஒண்ணுமே செய்யாம அவங்க இது பண்றாங்க. ஆனா காவல்துறை சரியா ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் சமீபத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்கத்தின் மாநில மாநாடு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு சம்பவத்திற்கு காரணமாக அமைந்தது. இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தனது தீவிரமான உணர்ச்சிமயமான உரையாடல் அனைவரையும் கவர்ந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நிகழ்ச்சி நிறைவடைந்து தனது காரில் புறப்படும் தருணத்தில் திடீரென எதிர்பாராத ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்தது. அப்போது கிழக்கு மாவட்ட திமுக வர்த்தக அணி நிர்வாகி ரங்கன் என்பவர் சீமானின் காரை தடுத்து நிறுத்தி தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்பட்டது. இதனால் கோபமடைந்த சீமான் காரில் இருந்து இறங்கி ரங்கனை தாக்கியதாகவும் அவரது ஆதரவாளர்களும் ஒன்று சேர்ந்து சரமாரியாக தாக்குதல் நடத்தியதாகவும் பல்வேறு முன்னணி ஊடகங்கள் உடனடியாக செய்திகளை வெளியிட்டு சமூக வலைதளங்களில் பெரும் புயலை கிளப்பின. இந்த செய்திகள் வைரலாக பரவி சீமானுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களையும் அரசியல் எதிர்ப்புகளையும் தூண்டிவிட்டன. ஆனால் இப்போது இந்த சம்பவத்தின் உண்மை முகம் மெதுவாக வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. உண்மையில் அந்த இடத்தில் திமுக நிர்வாகி ரங்கன் சில பொதுமக்களால் கடுமையாக தாக்கப்பட்ட நிலையில் அப்போது அங்கு வந்த சீமான் மக்கள் கூட்டத்தை அமைதிப்படுத்தி அவரை தாக்குதலில் இருந்து மீட்டு அனுப்பி வைத்ததாகவும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. ஊடகங்களில் பரவிய தாக்குதல் செய்திகள் முற்றிலும் தவறானவை, திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட பொய் பிரச்சாரங்கள் என்றும் இதுபோன்ற திரித்தல் அரசியல் எதிரிகளால் செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தமிழக அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஊடகங்களின் நம்பகத்தன்மை மற்றும் பொறுப்பு குறித்து பெரிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. அத்துடன் அரசியல் மோதல்களை எப்படி திரித்து சித்தரிப்பது என்பதற்கு ஒரு உதாரணமாகவும் மாறியுள்ளது. இதுபோன்ற நிகழ்வுகள் அரசியல் தலைவர்களின் உண்மையான மனிதாபிமானத்தையும் ஊடகங்களின் அவசர தீர்ப்புகளையும் ஒருசேர வெளிப்படுத்துவதாக அமைந்து உள்ளது.